ஹாய். மிகப்பெரிய தோல்வியை விடவும் மிகப்பெரிய வெற்றிக்கு நாம் மிகவும் அஞ்ச வேண்டும். இது கார்ல் மார்க்ஸின் பொன்மொழிகள். இதுதான் தம்பி விஜயோட நிலைமை இன்னைக்கு. இதன் மூலியமா ஜேசிடி பிரபாகர், அதாவது சபாநாயகர் இல்லையா, அவருக்கு நான் சொல்வது என்னவென்றால், அவர் அதிமுக இருந்து டிவிக்கு எலெக்ஷன் முன்னாடியே மாறிட்டு எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ நின்று இப்போ சபாநாயகர் இருக்கிறாரு. நீங்கள் தயவு செஞ்சு விஜய்க்கு நீங்கள் தான் விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர், இந்த மாதிரி இன்மைச்சூடாக தயவு செஞ்சு பேசாதீங்க. அவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு. நீங்கள் ஆஸ் அ சீனியர் நீங்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணணும், கைட் பண்ணணும். புகழ்ந்து பேசுகிற நிப்பாட்டிட்டு அவருக்கு நிறைய வேலைகளுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி தம்பி விஜய்க்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னாக்க, இந்த புலி படத்து ஆடியோ லான்ச்சில் நம்ம டிஆர் சார் சொன்னார் இல்லையா, நீங்கள் ஒரு வெற்றி புலி, நீங்கள் ஒரு சினிமா புலி, நீங்கள் ஒரு நடிப்பு புலி, நீங்கள் ஒரு நிரந்தர புலி, இதெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மற்ற ஆடியன்ஸுக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோலில் செகண்ட் ரோல் உட்காந்துருந்தீங்க, ஓடி வந்தீங்க, டிஆர் சார் அப்பா போதியா ஆளை விடு சாமின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி அந்த தன்னடக்கத்தை கடைப்பிடிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை கெடுத்தது, இந்த மாதிரி ஆளுங்க தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் கெடுத்தது. இவங்க தான் நமக்கு பேராபத்து.